காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பாதுகாப்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய பாதுகாவல் எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார்கள். என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாவல் வேணும், என் புருஷனுக்கு ஒரு பாதுகாவல் வேணும், என் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1:8 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு, உன் குடும்பத்தை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அசுசிகள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உலகம் நமக்கு முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறது. இதனால் அநேகர் உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை பார்த்து ஓடுவதற்கு முடியாத சூழ்நிலையை உலகம் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தை நோக்கி ஓடுவாயானால் உன்னை பாதுகாப்பதற்கு உலகம் உனக்கு காவல் கொடுப்பது இல்லை. உன்னை கைவிட்டுவிடும். சூழ்நிலைகள் வரும்போது உலகம் உன்னை கைவிட்டுவிடும். ஆனால் தெய்வத்தை நோக்கி நீ ஓடுவாயானால், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உனக்கு ஒரு பாடு வரும்போது, உன்னுடைய காரியத்துக்காக இறங்கி நின்று உனக்கு ஒரு வேலியடைப்பை கொடுத்து உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த தெய்வத்தை நோக்கி நீ ஓட ஆரம்பி. அந்த தெய்வத்தை இறுக்கமாய் பிடித்துக்கொள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, நான் போய் வரக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, எப்பொழுது என்னை அடித்து என்னை கொன்று போடலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்கள் மத்தியில் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு எப்பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட உங்களுக்கு இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பாய் இருக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அவருடைய வசனம் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அவருடைய நிழல் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். நான் உன்னை கீழே தள்ளி விடாதபடிக்கு உன்னை என் கரத்தில் ஏந்தி கொண்டு செல்வேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவோ? அந்த தெய்வம் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? எத்தனை ஆபத்துக்கள் வந்தது, எத்தனை விபத்துக்கள் வந்தது, எத்தனையோ முறை நின்று கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து, மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ இந்த தண்ணீரை கடப்பாய், நீ இந்த ஆறுகளை கடப்பாய், நீ இந்த அக்னியை
நடப்பாய் என்று சொல்லி ஊக்கம் கொடுத்து என்னோடு கூட நடந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உங்களை காக்கும்படிக்கு கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடத்துல இருப்பேன், நீ வரக்கூடிய இடத்துல இருப்பேன், நீ உட்காரக்கூடிய இடத்துல இருப்பேன், நீ எழுந்திருக்கக்கூடிய இடத்துல இருப்பேன். உன்னை சுற்றிலும் நான் ஒரு வேலி அடைத்து சத்துருக்கள் உன்னை பிடிக்காதபடிக்கு நான் உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களை கீழே விழத்தள்ளுவதற்கு சத்ருவானவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது இந்த குடும்பத்தை கீழே தள்ளலாம், இந்த பாதுகாப்பு, இந்த நிழல், இந்த மேகம் இவர்களை விட்டு கடந்து போகும்போது இவர்களை வாரிக்கொள்ளுவதற்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறான் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருக்களை வகை அறிந்து நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். அந்த சத்ருக்கள் இனி உன் பக்கம் வருவதில்லை. சத்ருவானவன் உன்னை நெருக்குவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்ததுனால தான் நான் இந்த நாளை காண்பதற்கு கிருபை பெற்றேன், இந்த நாளை கடந்து போகிறதற்கு கிருபை பெற்றேன். நீர் என்னோடு கூட இல்லாமல் இருந்தால் நான் இந்த நாட்களை கண்டிருக்க மாட்டேன், என்றைக்கும் மண்ணோடு மண்ணாய் மட்கி போய் இருந்திருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்மை பாதுகாத்தது அவருடைய சுத்த கிருபை. நம்மேல கிருபை வைத்ததுனால இன்றைக்கு ஜீவனோடு நாம் இருக்கிறோம். சத்ருவானவன் எத்தனையோ முறை நம்மை மண்ணிட்டு மூடுவதற்கு எதிரிடையாய் வந்து நின்ற போதிலும் கர்த்தர் நமக்கு யுத்ததாரியாய் நின்று உன்னை பாதுகாத்தார் அல்லவோ. அந்த தெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாத. அந்த தெய்வத்தை நீ இறுக்கமாய் பிடித்துக்கொள். அந்த தெய்வத்தினிடத்தில் உன் வலது கரத்தை கொடு. ஆண்டவரே என் வலது கரத்தை நீங்கள் பிடிங்கப்பா, அந்த கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த அக்கறையாகிய பரம கானானுக்குள் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் எங்களை வழி நடத்தி கொண்டு போக மாட்டான். மனுஷன் எங்களை பாதை மாற்றி பாவத்துக்குள்ளாடி எங்களை கொண்டு போகக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுத்தங்களை இருதயத்தில் புகுத்தி எங்களை வழிமாற வைக்கக்கூடிய அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நன்மையாய் கிருபையாய் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தை, என் சுற்று வட்டாரத்தை, என் பட்டணத்தை, என் கிராமத்தை, என்னுடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விடாமல் இது என் பிள்ளைன்னு சொல்லி என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தின தெய்வமே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னத்துக்காக வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் கர்த்தர் எங்களை கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு நிலையாய் எழுந்து நிற்கிறதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.